ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் தானியா. இன்றைக்கு இந்த வீடியோவில் ஒரு க்ரூம் மேக் ஓவர், ஃபேஸ் ஸ்கின்னுக்குரிய க்ரூம் மேக் ஓவர் பார்க்க போகிறோம். ஸோ இவருக்கு தான் நான் க்ரூம் மேக் ஓவர் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணி ஃபேஸை நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ க்ளீன் பண்ணதுக்கப்புறமா மாய்ஸ்சரைசர் பண்ணி மேக்கப் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். மாய்ஸ்சரைசர் பண்ணதுக்கப்புறமா மாய்ஸ்சரைசர் நல்லா ஸ்கின்னுக்குள்ளே அப்சர்வ் ஆகணும். அப்சர்வ் ஆனதுக்கப்புறமா அடுத்தது நான் யூஸ் பண்ண போகிறது பார்த்திங்கன்னு சொன்னால் ப்ரைமருக்கு வந்து நான் சுகரோட ப்ரைமர் எடுத்திருக்கேன். ஸோ ப்ரைமர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ மேக்கப் லாங் லாஸ்டிங்காக இருக்கிறதுக்கு. ஸோ ப்ரைமர் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறமா என்ன யூஸ் பண்ண போகிறேன்னு சொன்னால் கன்சீலருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் L.A.girl கன்சீலர் யூஸ் பண்ணுறேன். ஷேடோட நேம் எல்லாத்தையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. ஸோ கன்சீலரை ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கொள்கிறோம். ஸோ அன்இவனாக இருக்கிற ஸ்கின் எல்லாமே கவர் ஆகி ஸ்கின் பார்க்குறதுக்கு நல்ல நீட்டாக இருக்கும். ஸோ கன்சீலர் வந்து கண்ணை சுற்றி, கண்ணுக்கு கீழே, கழுத்துக்கு, ஃபேஸ் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிக்கொள்கிறேன். லைட்டாகவே அப்ளை பண்ணுங்கள், ரொம்ப ஹெவியாக அப்ளை பண்ண வேண்டாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷனுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து டெர்மா ஃபவுண்டேஷன் நான் யூஸ் பண்ணுறேன். ஷேட் வந்து DFD. ஸோ லைட்டாக ஃபவுண்டேஷன் பேலட்டில் போட்டு சும்மா மிக்ஸ் பண்ணுறதுக்கு நான் எதுவுமே யூஸ் பண்ணல. சும்மா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன்னு சொன்னால் ஃபேஸில் ஸ்பாஞ்ச் மூலமாக நல்லாவே அப்ளை பண்ணிக்கொள்கிறேன். ஸோ இப்போ பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப ஹெவியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். நீங்கள் நல்லாவே அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா என்ன பண்ணுங்கன்னு சொன்னால் ஸ்பாஞ்சோட மற்ற பக்கம், அதாவது ஃபவுண்டேஷன் படாத பக்கத்தால் ஈவனாக திருப்பி இருக்க நீங்கள் ஃபவுண்டேஷனுக்கு மேலே பிளெண்ட் பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ராவாக இருக்கிற ப்ராடக்ட் எல்லாமே வந்து ஸ்பாஞ்சில் வந்துடும். உங்களுக்கு நீட்டாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ கழுத்துக்கும் கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள், ஓகேவா? இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபவுண்டேஷனை நல்லா அப்ளை பண்ணுங்கள். இப்போ நான் இந்த ஸ்டெப் தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஃபவுண்டேஷன் படாத மற்ற ஸ்பாஞ்சில் மற்ற பக்கம் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். எக்ஸ்ட்ராஸ் ப்ராடக்ட் வந்து வந்துடும். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதுவுமே நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். டெர்மாவோட ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து கம்பேக்ட் பவுடருக்கு நான் மெக்கோட கம்பேக்ட் பவுடர் நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இதில் ஷேட் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. கம்பேக்ட் பவுடரை வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி நான் வந்து அப்ளை பண்ணிக்கொள்கிறேன், ஓகேவா? அண்ட் ஃபேஸ் ஃபுல்லாகவும் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கழுத்துக்கும் வந்து கம்பேக்ட் பவுடர் அப்ளை பண்ணிக்கொள்கிறேன், ஓகேவா? ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கொள்கிறேன். இப்போ க்ரூம் மேக்கோவரில் நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அது கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும். இது கொஞ்சம் அதோட கம்பேர் பண்ணக்குள்ளே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்டெப் எல்லாம் கூடவாக இருக்கும். ஸோ நீங்கள் எது விருப்பமோ உங்கள் ப்ரைஸுக்கு ஏற்றபடி, பேக்கேஜுக்கு ஏற்றபடி போடலாம். ஸோ ரெண்டுமே நீங்கள் கண்டிப்பாக தாராளமாக பண்ணலாம், ஓகேவா? ஸோ அதுக்கப்புறமா அடுத்த ஸ்டெப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் L.A.girl கம்பேக்ட் பவுடர் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். இது வந்து டார்க்கர் ஷேட். இது வந்து கொண்டோருக்காக லைட்டாக ஒரு கொண்டோர் வேணுமென்றதுக்காக நான் இதை யூஸ் பண்ணேன். மூக்குள்ள அண்ட் தாடையில், அதாவது கண்ணப்பகுதியில் நான் யூஸ் பண்ணேன். ஸோ அடுத்த ஸ்டெப்பாக வந்து நான் லூஸ் பவுடர், இது வந்து Forever 52ஓட லூஸ் பவுடர், பனானா ஷேட். இது லைட்டாக வந்து கண்ணுக்கு மேலேயும் கண்ணுக்கு கீழேயும் வந்து நான் அப்ளை பண்ணுறேன். லைட்டாக எனக்கு அந்த இடம் மட்டும் கொஞ்சம் பிரைட்டாக வேணுமென்றதுக்காக நான் அப்ளை பண்ணேன், ஓகேவா? அடுத்த ஸ்டெப்பாக வந்து ஐப்ரோவை வந்து நான் ஃபில் பண்ணுறேன். ஐப்ரோ வந்து ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா சுகர் பிராண்டில் அந்த மஸ்காரா எடுத்து அந்த மஸ்காராவை எக்ஸ்ட்ராவாக இருக்கிறது எல்லாத்தையுமே வந்து அந்த பொட்டிலில் வந்து நல்லா க்ளீன் பண்ணி கொடுறேன். க்ளீன் பண்ணதுக்கப்புறமா நிறைய ப்ராடக்ட் வந்து மஸ்காராவில் இருக்காது. ஸோ அதுக்கப்புறமா அந்த ப்ரஷ்ஷை வந்து ஐப்ரோஸில் போட்டுட்டு அதே ப்ரஷ்ஷை வந்து என்ன பண்ணுறேன், மஸ்காராவுக்கும் நான் அப்ளை பண்ணிடுறேன், ஓகேவா? அடுத்த ஸ்டெப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இவருக்கு வந்து பியர்ட் பெருசாக இல்லை. பட் இருந்தாலுமே அதை இருக்கிறத கொஞ்சம் நல்லா காட்டணுமென்றதுக்காக என்ன பண்ணுறோம், ஒரு ப்ளஃபியான ஐஷேடோ ப்ரஷ் எடுத்து, இது வந்து Glam 21ஓட ஐஷேடோ பெலட், பிளாக் கலர் எடுத்து லைட்டாக என்ன பண்ணுறேன்னு சொன்னால் அந்த இடத்துல வந்து போடுறேன். அண்ட் பிளாக் கலர், ப்ரௌன் கலர் ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணி போட்டு நான் வந்து ஈவன் பண்ணிக்கொள்கிறேன். ஸோ மீசையுமே வந்து நான் லைட்டாக இந்த மாதிரி பண்ணிக்கொள்கிறேன். இப்போ பார்க்க கொஞ்சம் பயங்கரமாக இருக்குது, அதே நேரத்தில் ஆர்டிஃபிஷியலாகவும் தான் இருக்குது. பட் அதை நம்ம வந்து சரி பண்ணிடலாம். மீசை வந்து கொஞ்சம் மொத்தமாக இருக்குது. ஸோ அதை வந்து மெல்லிசாக்கணுமென்றதுக்காக மெக்கோட கம்பேக்ட் பவுடர் எடுத்து ஒரு ஐஷேடோ ப்ரஷ்ஷில் தொட்டு நான் என்ன பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த மூக்குக்கிட்ட வந்து ரொம்ப மேலே போயிருக்கு இல்லையா, ஸோ அது எல்லாத்தையுமே வந்து கவர் பண்ணிடுறேன். ஸோ அந்த கம்பேக்ட் பவுடரால் கவர் பண்ணக்குள்ள பார்த்தீங்கன்னா எங்களுக்கு லைட்டாகவும் கிடைக்கிது, பார்க்குறதுக்கு நல்லா நீட்டாகவுமே இருக்குது. ஸோ இந்த ஸ்டெப்பை வந்து நான் இந்த இடத்துல நான் பண்ணிக்கொள்கிறேன், ஓகேவா? ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சின்னிலையுமே இருக்கிற அந்த பியர்ட் பாடையும் வந்து கொஞ்சம் ஹெவியாக காட்டுறதுக்காகவும் கவர் பண்ணுறதுக்காகவும் நான் கம்பேக்ட் பவுடர் யூஸ் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறமா லிப் பாம் யூஸ் பண்ணேன். ஓகே, அவ்வளோதான். மேக்கப் ஃபுல் கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஹேர் ஸ்டைல், ஸோ இவருக்கு வந்து தளபதி விஜயோட ஹேர் ஸ்டைல் கேட்டிருந்தாரு. பட் ஏதோ ஒரு ஹேர் ஸ்டைலை போட்டு நான் பண்ணிவிட்டேன். ஓகே, ஹேர் ஸ்டைலும் ஃபுல் கம்ப்ளீட்டாக முடிஞ்சாச்சு. பட் வீடியோவில் காட்டலை. இதுதான் ஹேர் ஸ்டைல் அண்ட் மேக்கப்போட ஃபைனல் லுக். ஸோ அதுக்கப்புறமா ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணியாச்சு. இவர் தான் மாடல்.
ஃபைனல் லுக் கம்ப்ளீட்டாக பார்த்திங்கன்னா எனக்கே எப்படி சொல்கிறது ரொம்ப பிடிச்சிருந்தது, அவருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது, நல்லா இருந்தது. ஸோ அவர் வந்து ஃப்ரெண்டை வச்சு ஃபோட்டோஷூட்டெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ அந்த கேப்பில் நானுமே வந்து ஃபைனல் லுக்கை வந்து வீடியோ எடுத்தாச்சு. இதுதான் ஃபைனல் லுக். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த மேக்கப் வீடியோ பற்றி ஒப்பீனியனை மறக்காமல் கமெண்ட்ஸ் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.